வணக்கம். பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலகப் போரும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1943ஆம் ஆண்டு மே மாதம் 2 கட்டுரைகளை எழுதியுள்ளார். அதில் ஒரு கட்டுரையின் தலைப்பு 4 லட்சம் காணிக்கை. அதாவது வட ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஜெர்மானியர்களை நேச நாட்டு படைகள் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அண்ணா எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையிலையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஜெனரல் ரோமலை பற்றி பேசுகிறாரு. நம்ம ஏற்கனவே இந்த சீரீஸில் ஜெனரல் ரோமலை பற்றி பார்த்துருக்கோம். அவர் எவ்வளோ பெரிய வீரர் அப்படின்னு சொல்லி. அவர் தான் எஜிப்து மேலே போர் தொடுத்து பிரிட்டிஷார்கிட்ட இருந்து டோப்ருக் கோட்டையை கைப்பற்றி எஜிப்தை பிடிச்சிட்டார். இப்படி ஜெனரல் ரோமல் பேர் அடிக்கடி வர்றதுனால அவரை பற்றி நான் தேடி நிறைய விஷயங்கள் படித்தேன். மிகப்பெரிய வீரராக இருந்திருக்கார் அவர் மட்டும் நேச நாட்டு படையில் இருந்தாக்க பின்னாடி ஐசனோவர் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆன மாதிரி அவர் ஆயிருப்பார். அவ்வளோ பெரிய வீரர். ஆனால் அவர் இருந்தது ஹிட்லர்கிட்ட. ஏன் அவர் அவ்வளோ பெரிய வீரர்னு சொன்னால் வரலாற்றில் புகழ்பெற்ற வீரர்கள் இருந்திருக்காங்க. மாவீரன் அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், மாவீரன் நெப்போலியன், நம்ம தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன், ராஜேந்திரன், இப்படியெல்லாம் நம்ம பல வீரர்களை பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் ஜெனரல் ரோமல். அவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா பிரான்ஸை ஜெர்மனி வீழ்த்துறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அப்படி ஒரு ஐடியா பண்ணி பிரான்ஸை பிடிச்சிருக்காரு. அதாவது இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிச்சோன்னே எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. ஆரம்பம் எங்கே ஹிட்லர் போலந்தை பிடிச்சிட்றாரு. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஹிட்லர் ஐரோப்பாவையே முழுங்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. உடனே பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உளவுத்துறையெல்லாம் பயங்கரமாக முடுக்கி விட்றாங்க. அவங்க ஜெர்மனில் என்ன நடக்குது, ஹிட்லர் என்ன ஐடியாவில் வச்சிருக்காரு அப்படின்னா அப்பப்போ தகவல்கள் அனுப்புகிறாங்க பிரான்ஸுக்கு. பிரான்ஸ் ஜெர்மன் எல்லையில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குறாங்க. மேஜினாட் லைன் அப்படின்னு பேர். பல கிலோமீட்டர் நீளத்திற்கு இராணுவ வீரர்களை நிப்பாட்டியிருக்காங்க. பாதுகாப்பு பயங்கரமாக இருக்குது. ஒரு பெரிய பல கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பெரிய டிஃபென்சிவ் லைனை உருவாக்கிடுறாங்க பிரான்ஸ். இப்போ ஜெர்மனிக்கு அது பெரிய பின்னடைவாக இருக்குது. ஏன்னா ஜெர்மன் உளவாளிகளும் அவங்க படைப்பலத்தை பற்றி சொல்கிறாங்க. பிரான்ஸுக்கு இவ்வளோ படைப்பலம் இருக்குது, இந்த டிஃபென்சிவ் லைனை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியாது, நம்ம பிரான்ஸை பிடிக்க வேண்டாம் அப்படின்லாம் ஹிட்லருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஹிட்லர் ஜெனரல் ரோமலை கூப்பிட்டு நாம் பிரான்ஸுக்குள்ளே புகுந்தே ஆகணும், ஒரு பிளானை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். ரோமலும் ஒரு பிளானை தயாரிச்சுட்டு போய் ஹிட்லர்கிட்ட சொல்கிறாரு. ஹிட்லர் அதற்கு அனுமதி கொடுக்குறார். ஆனால் ரோமல் தன்னுடைய குழுவினருக்கு இதை சொல்லும்போது நிறைய பேர் இதை ஏற்றுக்கலை. அதெல்லாம் முடியாது, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரோமல் சொல்லிடுறாரு. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போதும் அடிமட்ட சோல்ஜர் இருக்காங்களா அவங்களுக்கே பிடிக்கல. என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இப்படியெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வீரர்களே கொஞ்சம் முணுமுணுக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் இந்த டிஃபென்சிவ் லைனை உடச்சி பிரான்ஸை பிடிக்கிறாரு ஜெனரல் ரோமல். எங்கெல்லாம் ஜெர்மனி வீக்காக இருக்கோ, ஜெர்மனியால் சாதிக்க முடியலையோ அங்கெல்லாம் ரோமலை அனுப்புகிறாரு ஹிட்லர். அப்படித்தான் அவர் வட ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு, டோப்ருக் கோட்டையை பிடிக்கிறாரு, எஜிப்தில் கொடியை நாட்டுறாரு. இந்த பிரான்ஸ் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஜெர்மானியரோட டெக்னிக், ஜெனரல் ரோமலோட ஐடியாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மேஜினாட் லைன், அந்த டிஃபென்சிவ் லைன் இருக்குல்ல, பிரான்ஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல, அதை உடைக்கிறதுக்காக ஜெனரல் ரோமல் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல பாலம் இருக்குது. அந்த பாலத்தெல்லாம் தகர்த்துறாரு. பிரான்ஸுக்காரங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த பாலத்து வழியாதனடா வந்தால் இங்கே உள்ளார வர முடியும், இதை ஏன் தகர்க்கிறாங்க அப்படின்னு பிரான்ஸுக்கு ஒன்றும் புரியலை. அப்பப்போ அந்த பாலத்துக்கு மேலே விமானங்கள் குண்டு போடுது. குண்டு போட்டாலும் இவங்க பதிலுக்கு விமானங்களை வச்சு தாக்குறாங்க. பயந்து போகிற மாதிரி போகுது, திருப்பி வருது, இப்படியே நடந்துகிட்ருக்கு. என்ன ஜெர்மன் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பிரான்ஸுக்காரங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஜெர்மன் விமானங்கள் என்ன பண்ணுது, குண்டில் வெறும் புகையை கிளப்புற குண்டாக போடுது. பல கிலோமீட்டர் நீளத்துக்கு ஜெர்மன் விமானங்கள் குண்டு போடுறாங்க. குண்டுனால ஒரே புகையாக கிளம்புது பார்டரில். அங்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பிரான்ஸ் வீரர்களுக்கு தெரியலை. பிரான்ஸ் விமானங்களும் பறந்து பார்த்தாலும் எந்த விமானமும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி புகை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த புகையை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரான்ஸ் மிகப்பெரிய டிஃபென்சிவ் லைன் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதில் மிகப்பெரிய காடு இருக்குது. அந்த காடுக்கு பேர் அர்டனஸ். இந்த அர்டனஸுங்கிறது ரொம்ப அடர்ந்த காடு. அதுக்குள்ளெல்லாம் புகுந்து ஜெர்மனி வீரர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் மட்டும் பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா காட்டுக்குள்ளே புகுந்து வந்தாலும் தெரிஞ்சிடும் நமக்கு, நம்ம அதில் ரொம்ப வீரர்களை போட்டு செலவு பண்ண வேணாம்னு சொல்லி அந்த காட்டு பகுதியில் மட்டும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. இப்போ ரோமல் இந்த காட்டு பகுதியை தான் தேர்ந்தெடுத்துட்டார். நம்ம இதுக்குள்ளே தான் போகிறோம், போய் ஃப்ரான்ஸுக்குள்ளே போகிறோம், மேஜினாட் லைனாக உடைக்கிறோம் அப்படின்னு ஜெனரல் ரோமல் முடிவு எடுத்துட்டார்.
ஜெர்மன் வீரர்களுக்கே பிடிக்கல. அந்த காட்டுக்குள்ளே நம்ம எப்படி போக முடியும், போனால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அவங்க எப்படி சுட்டு கொன்றுவாங்க, நம்ம காட்டுக்குள்ளே வந்துடுறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ளே ஜெர்மனி வீரர்களை அனுப்புறதுக்காகத்தான் இப்படி புகை போடுறாங்க. ஒரே புகையாக இருக்குது. ஆனால் அங்கிட்டு ஜெர்மனியில் என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜெர்மனி வந்து இராணுவ வீரர்களையும் இராணுவ தளவாடங்களையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. பார்த்துக்கங்க, இந்த காலத்துலலாம் அப்படி நடக்குமா? சேட்டலைட் இருக்குது, ட்ரோன் இருக்குது, தெரிஞ்சு போயிடும் எதிரி நாடு என்ன பண்ணுதுன்னு. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லை. பிரான்ஸோட உளவுத்துறையும் அந்த அளவுக்கு வீக்காக இருந்திருக்கு. தங்கள் எல்லைக்கு அந்த பக்கம் அந்த புகையை தாண்டி என்ன நடக்குதுங்கிறத அவங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருக்கு படை வரிசை போகுது. எல்லாமே இந்த அர்டனஸ் காட்டுக்குள்ளே போகுது. அவ்வளோ படையும் அப்படியே ஆத்தோரமாக போய் அந்த காட்டுக்குள்ளே போகுது படைகள். அந்த படைகள்லாம் உள்ளார எப்படி இறங்குறாங்கன்னு சொன்னால், நல்ல கும் இருட்டில் ஃப்ளைட்டு பறக்கும், பேராசூட்லேருந்து வீரர்களை இறக்குவாங்க. லட்சக்கணக்கான வீரர்களை காட்டுக்கு மேலே பறந்துட்டு பேராஷூட் வந்து வீரர்களை விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீரர்கள் என்ன ஆனாங்கன்னே தகவல் இல்லையா. அவ்வளோ வீரர்கள் வந்து அந்த காட்டிலேயே தொங்கி பேராஷூட் மாட்டி தொங்கியே செத்து போயிருக்காங்க. போர் முடிஞ்சோன்னா பார்த்தா மரத்தில் வந்து ஜெர்மானியரோட பிணம் தொங்குமா பேராஷூட்டில். அப்படியே வெளியிலலாம் வர முடியாமல் மாட்டிக்கிட்டு அவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. அதை தாண்டியும் சாகசம் செஞ்சு உள்ளார காட்டுக்குள்ளே இறங்கின வீரர்கள் பிரான்ஸுக்குள்ளே புகுந்துடுறாங்க. அந்த காட்டை அழித்து டாங்கிகள்லாம் அது உள்ளார வர்றதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து பிரான்ஸுக்குள்ளே புகுந்து மேஜினாட் லைனை உடச்சிட்றாங்க. பிரான்ஸ் வீரர்கள்லாம் செதறி ஓடிடுறாங்க. சும்மா 10-15 நாளுக்குள்ளே பாரிஸை பிடிச்சிட்றாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய வீரர் ஜெனரல் ரோமல். இப்போ இந்த 1943ஆம் ஆண்டு இந்த மே மாதம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷார் படையோட அமெரிக்க படைகளும் வட ஆப்பிரிக்காவில் சேர்ந்துருது. ரொம்ப தெம்பு கிடைக்குது. ரேடியோவில் பேசும்போதும் வட ஆப்பிரிக்காவில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு சர்ச்சில். அங்கே ஸ்டாலினும் நாங்கள் வந்து ஸ்டாலின் கிராட்டை மீட்டுருவோம், லெனின் கிராட்டையும் மீட்டுருவோம், ஜெர்மனியர்களை அடித்து விரட்டிடுவோம் அப்படின்னு அவரும் தன்னம்பிக்கையாக பேசுகிறாரு. நேச நாட்டு படைகளுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை எழுச்சி வருது. வட ஆப்பிரிக்காவில் இப்போ ரோமல் படையை அடி வாங்குது. பிரிட்டிஷார் படைகிட்டையும் அமெரிக்க படைகளும் சேர்ந்து ரோமல் படையை வந்து அடித்து விரட்டுறாங்க. எகிப்தை விட்டுட்டு ஓடுற நிலைமையில் இருக்காங்க. ரோமல் வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பாக போர் புரிகிறாரு, முடியலை. ஆனால் கிட்டத்தட்ட 4 லட்சம் வீரர்கள் சரணடைஞ்சிட்றாங்க. ரோமல் பேச்சை கேட்காம மற்ற டிவிஷன் அதிகாரிகள்லாம் வந்து நேச நாட்டு படைகள்கிட்ட சரணடைஞ்சிட்றாங்க. இந்த மாதிரி 4 லட்சம் வீரர்கள் சரணடைஞ்சிட்றாங்க வட ஆப்பிரிக்காவில். இதைத்தான் பேரறிஞர் அண்ணா வந்து 4 லட்சம் காணிக்கை அப்படிங்கிற கட்டுரையில் சொல்கிறார். இந்த கட்டுரையின் வாயிலாக ஜோசப் ஸ்டாலின், சர்ச்சில் மற்றும் நேச நாட்டு படைகள் நல்லா சந்தோஷமாகவும் தன்னம்பிக்கையோடும் இருக்கிறது நல்லா தெரியுது. பேரறிஞர் அண்ணாவும் சந்தோஷமாக இருக்கிறாரு. பாசிசம் அழிய போகுது, பாசிசம்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு தீர்வு கிடையாது அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.